வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். ஆ முதல்ல சாரி. நான் வந்து பதிவெல்லாம் கடைசியா தரேன். மன்னிச்சுக்கங்க. மாசி மகம் நான் 2 நாளுக்கு முன்னாடியே குடுக்கணும்னு நெனச்சேன். பட் வேலை விஷயமா நான் சப்ளை லைன் போனனால என்னால பண்ண முடியல. சரி கடைசி நாள் ஒரு நாள் 10:30க்கு தான் வந்தேன். சரி அன்னைக்காவது நம்ம குடுத்துறலாம் நம்ம மக்களுக்கு. ஏதோ நம்மள நம்பிய சில பேர் மக்கள் இருப்பாங்க. சரி இவரு என்ன குடுக்குறாரு இது இதுன்னு. ஸோ உங்கள வந்து நான் வந்து ஏமாத்த விரும்பல. நைட் 11 மணிக்கு உட்காந்து தான் அந்த பதிவ போட்டேன். சரி அதுக்கப்புறம் இதுவும் வந்து சரி அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் முன்னாடி குடுப்போம் நம்ம காரடையான் நோன்ப பத்தி. அதனால தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து இத ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த நோன்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். இந்த வரலாறுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து காரடையான் நோன்பு. காரடையான் அந்த பேர்லயே இருக்கு பாருங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த நேம். அதாவது சத்தியவான் சாவித்திரி அம்மாவோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்தியவான் சாவித்திரி அந்த சாவித்திரி அம்மா கணவருடைய ஆயுட்காலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நோன்பு நோற்றத அந்த முறை தான் வந்து கார அடைய செஞ்சு, பைத்தம் பருப்பு செஞ்சு, பயிறு வகைய வச்சு, உருகாத வெண்ணெய வச்சு செஞ்ச அந்த நோன்பு முறை தான் கார அடையான் நோன்புன்னு சொல்லிட்டு சாவித்திரி அம்மா, இல்ல சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுல காமாட்சி அம்மன் விரதம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அதுதான். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது தெரியலன்னா அத சொல்லணும் இல்லையா? அதனால நான் இந்த பதிவுல அத பத்தி சொல்லிடுறேன். கடவுள் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் சோதனை காலம் தருவார் இல்லையா? இவர் சத்தியவான் சாவித்திரின்றவங்க ஒரு நாட்டு, நகரத்த வந்து ஆண்டுகிட்டு இருந்தவங்க. இவரோட சோதனைனா எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு வந்துடுறாங்க. காட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? எல்லாருமே தான் வருவாங்க. இவங்க அம்மா, அவங்க மாமனார், மாமியார், சாவித்திரி அம்மாவோட எல்லாரும் செட்டா இதுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து காட்டுல கிடைக்கிற பொருளை வச்சு செய்றாங்க. இந்த அம்மா பதிவிரதை இல்லையா? அதனால நோன்பு நோக்குறாங்க. காட்டுல என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்கும். அந்த அரிசியை எடுத்து கார அரிசி எடுத்து இடிச்சு மாவாக்கி அதுல வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது அங்க. அதனால உப்பு வச்சுக்கிறாங்க. அந்த மாவாக்கி அத வந்து கார அடையா அடை மாரி தட்டி, அதுல கொஞ்சோண்டு உருகாத வெண்ணெய், அந்த காட்டுல கிடைக்கிறத வச்சு ரெடி பண்ணி அம்பாளுக்கு வந்து தவறாம வந்து இந்த சாவித்திரி விரதத்த கடைப்பிடிக்கிறாங்க. அதான் காரடையான் நோன்ப கடைப்பிடிக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இப்படி கடைப்பிடிக்கும்போது சத்தியவானோட மரண நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த அம்மா நோன்பு நோக்குற அன்னைக்கு தான் வருது. சரி இந்த அம்மா சிறந்த பதிவிரதை இல்லையா? ஸோ தர்ம பத்தினி. யா அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு அதிசயம் நிகழுது. என்னன்னா, யாரு கண்ணுக்கும் தெரியாத யமதர்மராஜன் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறார். அவருடைய கணவரை, உயிரை பறித்து கொண்டு போவதை கண்ணால் பார்க்கிறார். பார்த்து சும்மா இருக்க முடியுமா ஒரு பதிவிரதை? அந்த யமதர்மரோடு போராடுகிறாள். எவ்வளோ எல்லா உலகங்களையும் கடந்து யமதர்ம லோகம் போற வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. கடைசியில யமதர்ம லோகத்துக்கே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த நம்ம யமதர்மராஜா இந்த அம்மா எவ்வளவு ஒரு பதிவிரதையா இருந்தா, நம்ம கூடவே போராடி வாதிட்டு நம்ம எவ்வளவு வரைக்கும் இத்தனை உலகங்களையும் கடந்து வந்திருக்காங்களே. அப்ப இந்த அம்மா சிறந்த பதிவிரதையா இருக்கணும். அம்மா நான் உங்களை மதிக்கிறேன், வணங்குறேன். என்னால் உயிரை எடுக்க மட்டுமே முடியும். எனக்கு அதற்குத்தான் உரிமை உள்ளது. உயிரை கொடுக்கறதுக்கு எனக்கு வரையறை இல்லை. அதனால் உங்களுடைய கணவரை தவிர எந்த வரத்தை வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் அதை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு வரத்தை கேட்க சொல்றாங்க. நம்ம பெண்கள் எப்பவுமே வந்து புத்திசாலிங்க. அவங்கள மாரி ஒரு அந்த என்ன சொல்றது? அந்த டைமிங் ரெஸ்பான்ஸ். ஆன் டைம்க்கு கரெக்ட்டா என்ன செய்யணுமோ அத செய்வாங்கல்ல. அந்த மாரி சாவித்திரி அம்மா அழகான வரத்த கேட்கறாங்க. சரிங்க ஐயா. எனக்கு 3 வரம் வேண்டும். என்னுடைய மாமனார், மாமியார் வயோதிக தன்மையினால அவர்களுக்கு கண் பார்வை வந்துவிட்டது. அவர்களுக்கு கண் பார்வை வேண்டும். ததாஸ்துங்கிறார். ததாஸ்துனா தந்தீர். 2வது வரம். நாங்கள் இழந்த நாடு, நகரம், பரிவாரை, சேனை, நகரம், மாளிகை, ஆபரணங்கள் அனைத்தும் எங்களுக்கு வேணும். ததாஸ்துங்கிறாரு. 3வது எனக்கு குழந்தை வரம் வேண்டும். ததாஸ்துன்ட்டாரு. சரிம்மா நான் எல்லாம் கொடுத்துட்டேன் கிளம்புறேன்றாரு. உடனே ஐயா எனக்கு 2 வரங்களை தந்தீர்கள் 3வது வரத்தை கொடுக்காமல் செல்கிறீர்கள். எல்லாம் தான் கொடுத்துட்டேனே சொல்றான். இல்லை ஐயா 3வது வரம் எனக்கு குழந்தை வரம் கேட்டேன். கணவன் இல்லாமல் நான் எப்பாரு குழந்தை வரம் தாய்மை அடைய முடியும்னா அப்பதான் ஆஹா நம்ம அவசரத்துல போற அவசரத்துல குடுக்குறோம்னு சொல்லிட்டோமே சொல்லிட்டு சரிம்மா உன்னோட பதிவிரதை தன்மைக்கும் உன்னோட பதிவிரதை தன்மையை பார்த்து பயந்து நான் உனக்கு உன்னோட கணவனை தருகிறேன். நீங்கள் அனைவரும் நலமோடு வாழ்வீர்களான்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. சரி இப்ப நம்ம பதிவுக்கு வருவோம். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காரடியான் நோன்பு பாத்தீங்கன்னாக்கா மாசி மகம் சொல்லியிருந்த மகம் வந்து எப்பவுமே
மாசி மகமும் பௌர்ணமி சேர்ந்து வரும். ஆனா இன்னைக்கு பௌர்ணமி தள்ளி வருது. சில பேர் வந்து இதை பௌர்ணமி அப்போ எடுக்கணும்னு நினைப்பாங்க. இதை பௌர்ணமி இப்போதான் நம்ம அடுத்த நாள் இருக்கணும்ன்றனால காரடியான் நோன்பு வந்து பௌர்ணமி அப்பவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறனால பௌர்ணமி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 14ஆம் தேதி பிற்பகல் 12:57 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணணும், ஏது செய்யணும், எல்லாம் ஒன் பை ஒன்னா இதுலயே நான் சொல்லிடுறேன். இதுல வந்து வந்து எப்படி தாலி சரடு வைக்கணும், எப்படி தாலி சரடு கட்டணும், அதுக்குண்டான நேரம். ஸோ இப்போ வழிபடும் நேரம் 14ஆம் தேதி காலை 2 டைம் நான் சொல்றேன். ஏன்னா 2 டைம் வந்து நல்ல நேரம் தான். நீங்க எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா சிலர் வந்து அதிகாலையிலே செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமை 6, 7:30 ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல நீங்க வழிபடலாம். வழிபடுறதுன்னா காராடை சுட்டு பச்சை பயிர் அதை தானியங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் உருகாத வெண்ணெய், அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் காரடை செய்ய முடியலன்னா வெல்லம் வச்சு இனிப்பு அடை கூட செய்யலாம், தவறில்லை. ஸோ பச்சை பயிறு, உருகாத வெண்ணெய், கார அடை, அதோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் சரடு. தாலி கயிறு இது வந்து நீங்க கயிறு தான் போடுறீங்கன்னா கயிறே நீங்க வச்சுக்கலாம். அதுல வந்து சென்டர்ல பூ கட்டிட்டு பண்ணலாம். இல்லைங்க எங்களை நாங்கள் செயின்ல தான் போடுறோம், எங்களுக்கு தாலி சடை பண்ணா நீங்க வந்து கயிறா கையில கட்டிக்கலாம். அதுக்கு ஒரு வெள்ளை நூல்ல மஞ்சள் தடவிடுங்க, அதுல சென்டரா பூவை கட்டிடுங்க. அதுவும் அந்த இலையில வைக்கணும், வாழை இலையில. இதுதான் நாம வழிபடுறதுக்கு உண்டான நைவேத்தியம். ஸோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற 2 டைம் சொல்லிட்டு காலையில 6, 7:30 சொன்னேன். அதுக்கப்புறம் 9:30, 10, 20 இந்த 2 வேலையில நாம வந்து வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணா என்ன, என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. காமாட்சி அம்மனுக்கு உகந்தது இல்லையா? காமாட்சி அம்மனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற என்ன தெய்வங்கள், அம்பாள் உருவத்தை என்ன இதுவானாலும் இருக்கலாம். முத்துமாரி அம்மனா இருக்கலாம், சென்னையில இருக்கலாம் காஞ்சி காமாட்சி, இது மதுரையில மீனாட்சி அம்மன் படமா இருக்கலாம், காமாட்சி அம்மன் படமா இருக்கலாம், விசாலாட்சி அம்மன் படமா இருக்கலாம், காளிகாம்பாள் படமா இருக்கலாம், கற்பகாம்பாள் படம், எந்த அம்மன் வரும் இல்லை உங்க குலதெய்வமே அம்மன்னா அந்த குலதெய்வத்தையும் நீங்க அம்மனா நினைச்சு நீங்க வழிபடலாம். ஸோ எந்த பொருள் செய்யணும்னு சொல்லியாச்சு. இலை, வாழை இலை வைக்கணும். எப்பவுமே சில பேர் வந்து ஒத்தையில வைப்பாங்க, 1, 3, 5. ஆனா இதுக்கு வந்து பாரம்பரியம் இருக்குன்னு சொல்றாங்க. 4 வாழை இலை வைக்கணும்ன்றாங்க. ஸோ 4 வாழை இலை, தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தால் தேங்காய் உடைச்சுங்க. வெத்தலை, பாக்கு, தேங்காய், சரடு, மஞ்சள் சரடு, இதுதான் அந்த இது. வாழை இலையில நாம சொன்ன காராடை, உருகாத வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பயிர், தானியம், பச்சை பயிர் எதுவோ ஒன்று அதை வச்சு நாம சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம். இதுதான் நம்ம வழிபடுறது. வழிபடும்போது நம்ம மந்திரம் சொல்லணும் இல்லையா? காமாட்சி அம்பாள் வருது உங்களுக்கு தெரியுதுன்னா சொல்லுங்க. இதுல வந்து தாலி சரடு கட்டிக்கும் போது நமக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன், பாருங்க. இப்போ எல்லாம் பூஜை பண்ணியாச்சு இல்லையா? சரடு கட்டுற நேரம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? 14ஆம் தேதி. ஏன்னா நமக்கு வந்து 12:57 வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காலை 7லேருந்து 7:20க்குள்ள நீங்க சரடு, அதாவது நீங்க தாலி கயிறுக்குள்ள இந்த சரடு வந்து நீங்க கட்டணும்னா முன்னாலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா அந்த 20 நிமிஷத்துல நம்ம டக்கு டக்குன்னு கட்ட முடியாது. அதனால வந்து எல்லாம் ரெடியா இருந்தா பக்காவா முடிச்சுட்டு உடனே கட்டிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டைம் பிடிக்குன்றவங்க அந்த 9:30, 10:15 மணிக்கு நீங்க தாலி கயிறு கட்டிக்கலாம். தாலி கயிறு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கோத்து ரெடி பண்ணி வச்சுங்க. கணவர் பக்கத்துல இருக்காரு, ஆபீஸ் போல வீட்டுல இருக்காருன்னா அவர் கையால கொடுத்து கட்டிக்கலாம். இல்ல உங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா, வயதானவர்கள், மூத்த சுமங்கலிகள், அந்த மூத்த சுமங்கலிகிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னைக்கூட நீங்க அந்த அந்த கயிறு அவங்கள வச்சு கட்டிக்க சொல்லலாம். இல்லை எதுவுமே இல்லைங்க நாங்க மட்டும்தான் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன்னா சாமி கிட்ட உங்க எந்த சாமி குலதெய்வமோ மனசார குலதெய்வத்தை நினைச்சிங்க. அம்பாள் இல்லை வேற சாமினா ஃபர்ஸ்ட் குலதெய்வம் நினைக்கணும். அதுக்கப்புறம் அம்பாள் கிட்ட வச்சு இந்த அப்பா அப்பா எந்த இது சொல்றன்றது இங்க போடுறாங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இது தமிழ்ல. இதே வந்து நம்ம சமஸ்கிருதத்தை சொல்லும்போது தோரம் கிரஹ்ணாமி சுபகே சகாரித்ரம் தாராம் யகம் பர்தஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. சமஸ்கிருதம் சொல்லும்போது கரெக்டா படிச்சு சொல்லுங்க, இல்ல தமிழ்லயே நீங்க சொன்னாலும் போதும். இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க கையில கட்டினாலும் சரி, இல்ல தாலி சரடு கட்டிக்கிட்டாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து தாலி கயிறை கோத்துக்கலாம். ஸோ இதுல வந்து போன பதிவுல நான் சொல்லியிருந்தேன்,
எப்ப பாரு நம்ம வந்து தாலிக்கயிறு மாத்திரமான கிடையாது. நமக்கு வந்து குடும்ப வழக்கப்படி எது இருக்கோ அதை நாம பண்ணணும். ஸோ மாசி மகத்துல பண்ணா பண்ணிக்கலாம், மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ பண்ணிக்கலாம், காரடியா நோன்பப்போ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துல 4-5 நாள் நல்ல இது இருக்குது. அந்த இதுல ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை, அதுக்கு மேல மாத்தக்கூடாது.